இப்போ இங்க நம்ம என்ன பார்க்க போறோம்னா வந்து, நம்ம ரீசென்ட்டா நான் சொன்ன பாத்தேன் ஆப்ஷன் ஓகேயா? ஸோ இங்க வந்து நான் ஓகே. ஸோ இந்த ஆப்ஷன்ல வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸா நம்ம ஆட் பண்ணி வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட்டு யூசர் கிட்ட இருந்து நேம் வாங்க. ஓகேயா? ஸோ இங்க நான் காட்டி நீங்க டைப் பண்றேன். அண்ட் தென் வாட் இஸ் த பிட் அமௌண்ட் சொல்லி கேட்குது. ஸோ பிட் அமௌண்ட் இஸ் நான் வந்து 20 நான் இங்க வந்து குடுக்குறேன். அண்ட் தென் நான் நியூ யூசர் வந்து யாராச்சும் பிட்ட யாராச்சும் இருக்கிறீங்களா? அப்படின்னு கேட்டா, எஸ்ன்னு சொல்லிட்டு அவங்களுடைய நேம் கேட்கும். ஸோ அவங்களுடைய நேம் கேட்டு நான் அதையும் கூட சொல்லிட்டேன். ஸோ அவங்களுடைய பிட் அமௌண்ட் கேட்டு அதே மாதிரி வந்து நேமும் வாங்குது. ஓகேயா? ஸோ இப்ப யாராச்சும் கன்டின்யூ பண்ணணும் அப்படின்னு கேட்கலாம். இப்ப வந்து யாருமே அதுக்கு மேல பிட் பண்ணா நோன்னு சொல்லிடுவாங்க. ஸோ அப்புறமா யார் ஹையஸ்ட் பிட் பண்ணிக்கிறாங்களோ அவங்களுடைய நேம் பிளஸ் அவங்களுடைய பிட்டிங் அமௌண்ட் வந்து பிரிண்ட் ஆகணும். ஸோ இதுதான் வந்து ப்ரோக்ராமோடைய லாஜிக். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஃப்ளோ சார்ட் போட்டு வச்சுக்கணும். ஓகே. நான் நான் இங்க ஃப்ளோ சார்ட் நான் போட்டு காட்டுறேன். ஸோ இங்க ஃப்ளோ சார்ட் நான் போட்டு வச்சுக்கணும். லோட் ஆகுது. ஸோ இதுதான் வந்து ஃப்ளோ சார்ட்டு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணுமா வந்து லோகோ பிட் பண்ணும். அந்த ஆப்ஷன் லோகோ நான் உங்களுக்கு பார்த்தோம்ல. அப்புறமா நெக்ஸ்ட் என்ன வந்து யூசர் யூசர் யாராச்சும் பிட் பண்ண போறியா நேம் கேட்கணும். அவங்களோட பிட்டிங் ப்ரைஸ் கேட்கணும். ஸோ அதை நம்ம என்ன மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கணுமா வந்து டிக்ஷனரி டைப்ல வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அப்ப இது மாதிரி யூசர் யாராச்சும் வந்து நியூ யூசர் வந்து ஜாயின் பண்ண போறீங்க அப்படின்னு கேட்கணும். நோன்னு சொன்னாங்கன்னா இதுக்கையே நம்ம கண்டுபிடிச்சு யார் யாரெல்லாம் பிட் பண்ணிக்கிறாங்களோ அவங்க தான் வந்து ஹையஸ்ட் பிட்னு சொல்லி போடணும். சப்போஸ் யாராச்சும் அவங்களோட அதிகமா பிட் பண்ணிட்டாங்கன்னா திரும்ப லூப் ஆயிட்டு நேமு அவங்க எவ்வளவு பிட் அமௌண்ட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு கேட்கணும். ஸோ இந்த மாதிரி லூப்பிங் ஆகும். ஐ திங்க் அப்போ இட் வாஸ் கிளியர். நேமு பிட் அமௌண்ட் நம்ம என்ன பண்ணி வச்சுப்போம் டிக்ஷனரியா ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். பிட் அமௌண்ட் வந்து வேல்யூக்கு இல்ல இப்ப 110 அந்த மாதிரி அவங்க எவ்வளவு அதிகமா பிட் பண்ணிக்கிறாங்களோ அவங்க பட்டு தான். லாஸ்டா கன்க்ளூஷன் வந்து அவங்க தான் வின்னர். யாராச்சும் ஆட் பண்ணுமா இங்க வந்து எஸ்ன்னு கொடுத்தாங்க இந்த மாதிரி இங்க திரும்ப அவங்க நேமும் பிட் ஓகே. ஸோ ஓகே நான் வந்து இப்போ விஎஸ் கோட் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். விஎஸ் நேம் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுது டு டூ ஆஸ்க் த யூசர் டு ஃபார் இன்புட் யூசர் நேம் அந்த மாதிரி கேட்கணும். யூசர் நேம் அண்ட் ப்ரைஸ் நேம் அண்ட் ப்ரைஸ் வந்து கேட்குது. அண்ட் தென் அந்த டேட்டா வந்து சேவ் பண்ணணும் டிக்ஷனரி ஃபார்மேட்ல வெதர் இஃப் யூ நியூ யூசர் வாண்ட் டு ஆட். ஓகே. ஸோ இங்க நம்ம என்ன பண்ணி வச்சுக்கணும்னா நியூ யூசர் பண்ணும்போது வந்து கிளியர் த ஸ்க்ரீன் ஆகணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா ஒன்று நான் இங்க பண்ற பாருங்க இது வந்து நல்லா. ஸோ யூசர் யாராச்சும் ஆட் பண்ண போறாங்க வந்து அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா நான் பிரிண்ட் அதோட நான் கொடுத்துட்டேன்னா அப்புறமா நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா எனக்கு கிளியர் ஸ்க்ரீன் ஆகணும். நியூ யூசருக்கு வந்தாங்க எனக்கு கிளியர் ஸ்க்ரீன் ஆகணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்றேன்னா பிரிண்ட் பண்றேன். பிரிண்ட் நியூ லைன் அண்ட் இந்த மாதிரி பிரிண்ட் பண்ண நான் ஸோ அலோன்னு சொல்லிட்டு நியூ லைன் வந்து 20 நியூ லைன் வந்து எம்டியா வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இதுதான். இங்க பாத்தீங்களா வந்து நியூ நேம் கேக்குது. நான் இங்க வந்து காட்டி நான் இங்க டைப் பண்ணிட்டு நான் 20 நான் கொடுத்துட்டேன்னா நியூ யூசர்னு கேட்டேன்னா என்ன ஆகுது நியூ லைனுக்கு போயிட்டு வாட் இஸ் யுவர் நேம் அந்த மாதிரி கேக்குதா. ஸோ இதுதான். ஸோ இதுதான் அலோன்னு சொல்லிட்டு நியூ யூசர் பண்ணதுக்காக நியூ லைன். ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் என்னென்ன கிரியேட் பண்ணுறோம்னா ஃபர்ஸ்ட் யூசர் கிட்ட நேம் வாங்கிக்கிறோம்.
நேம் வந்து வாங்கணுமா? நேம் ஈக்குவல் டு இன்புட் வாட் இஸ் யுவர் நேம். ஓகே, ஸோ யுவர் நேம்னு கேட்டுட்டு நெக்ஸ்ட் ப்ரைஸும் கேட்கணும். ப்ரைஸ் அண்ட் இன்டிஜர் டேட்டா டைப்ல இருக்கணும். ஓகே, அண்ட் தென் அவங்க பிட் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எம்டியா ஒரு பிட்டிங் வேல்யூ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பிட்டோடைய டிக்ஷனரி எம்டி டிக்ஷனரி வந்து நான் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ எம்டி டிக்ஷனரியில் வந்து நான் இப்போ வந்து ஸ்டோர் பண்ணுறேன். பிட் ஈக்குவல் டு நேமு ப்ரைஸ் எம்டி டிக்ஷனரி இருக்கா? ஸோ இந்த எம்டி டிக்ஷனரியில் பிட் ஈக்குவல் டு நேமு ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு இங்கே நான் ஸ்டோர் பண்ணுறேன். அப்புறமா நான் அதை செக் பண்ணுறேன். இப்போ பிரிண்ட் பிட். ஓகே, ஸோ இங்கே வந்து நேம் கேட்குது. நான் இங்கே நேம் கேட்குதா? நான் இங்கே கார்ட்டின் டைப் பண்ணுறேன். அண்ட் தென் 20 கொடுத்தேன்னா சரிதா, அது என்ன மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கலாம்? டிக்ஷனரி டேட்டா டைப்ல வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஓகே, அட பிட் நேம் ஈக்குவல் டு ப்ரைஸ். நெக்ஸ்ட் நான் பிரிண்ட் பிட்னு கொடுத்தேன்னா அந்த மாதிரி வரும். ஸோ இதை வந்து நான் கமெண்ட்டாக பண்ணிக்கிறேன். அண்ட் தென் நான் என்ன பண்ணேன்னா இப்போ யூசர் ஷுட் கண்டினியூ கொடுத்தாங்க, அதுமே கண்டினியூ ஆகுமா? ஷுட் கண்டினியூ கொடுத்தாங்க, கண்டினியூ ஆகணும். Are there any other bidder type or type yes or no? ஓகே, சரி டைப் எஸ் ஆர் நோன்னு சொல்லிட்டு நான் அந்த நியூ லைன் கொடுத்துருவேன். ஷுட் கண்டினியூ ஈக்குவல் டு 2 ஆரம்பிச்சான். ஓகே, பில்டிங் ஈக்குவல் டு 2 இருந்துச்சா? வைல் லுப் வச்சு நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம். கண்டினியூ பில்டிங். ஸோ வைல் லுப்பில் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோன்னா, அவங்க நோன்னு சொல்லிட்டாங்கன்ட்டு எக்ஸிட் ஆகிடும். வைல் அவங்க வந்து ட்ரூன்னு எஸ்ன்னு அவங்க சொன்னாங்க, இது வந்து தொடர்ந்துட்டு அப்படியே நடந்துட்டே இருக்கும். ஓகே, அதான் நாங்கள் கீழே இஃப் ஷுட் கண்டினியூ டாட் லோவர், இது அவங்க கண்டினியூ சொன்னாங்க, எஸ் கேபிட்டல் சொன்னாங்க கூட அது என்ன டேட்டாவாக இருக்குமா லோவராக இருக்குமா? ஸோ எஸ்ஸாக இருந்துச்சுன்னா இது லூப்புக்குள்ளே வந்து திரும்ப என்ன பண்ணுமா வந்து நேமு ப்ரைஸ் வந்து கேட்கும். ஓகே, அவங்களுடைய நேமு அவங்களுக்கு கட்டும் அவங்களுடைய வந்து ப்ரைஸ் வந்து கேட்கும். நெக்ஸ்ட் அவங்களுடைய டேட்டாவை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். பிட் நேம் ஈக்குவல் டு ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு தெரியுதா? ஸோ டிக்ஷனரியா இந்த டேட்டாவையும் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது. அப்புறமா வந்து ஷுட் கண்டினியூ ஆல்ரெடி எனி அதர் பிட்டர் அந்த மாதிரி கேட்டுச்சான். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இஃப் ஷுட் கண்டினியூ ஈக்குவல் டு நோ அந்த மாதிரி இருந்துச்சா என்ன பண்ணுவேன்? ஸோ இது தொடர்ந்து நான் கேட்கும். இப்போ அவங்க திரும்ப எஸ்ன்னு கொடுத்தாங்க, ஒய் லூப்புக்கு வரும். ஒய் லூப்பில் என்ன இருக்கு? இஃப் ஷுட் கண்டினியூ ஈக்குவல் டு எஸ்ன்னு கொடுத்தாங்க, இந்த லூப் நடந்து திரும்ப நடக்கும். ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட் இஃப்
அவங்க வந்து should continue equal to நோன்னு சொல்லிட்டாங்க. லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் வந்து should continue bidding வந்து ஃபால்ஸ் ஆயிடும். கண்டினியூ பிட்டிங் இங்க ட்ரூ இருக்கா, இங்க வந்து கண்டினியூ பிட்டிங் வந்து ஃபால்ஸ் ஆகும், ஃபால்ஸ் ஆகும். அண்ட் தென் இங்க என்ன பண்ணலாம்னா நெக்ஸ்ட் வந்து ஃபைண்டிங் த ஹையஸ்ட் பிட். இப்போ என்ன பண்ணுமா, ஹையஸ்ட் பிட் வந்து ஃபைண்ட் பண்ணும். ஃபைண்ட் ஹையஸ்ட் பிட் ஈக்குவல் டு பிட் அமௌண்ட். ஓகே, எலிஸ் should continue equal to நான் ப்ரீவியஸாக சொன்னேன்ல should continue equal to 2 ஆச்சு என்ன பண்ணுமா வந்து பிரிண்ட் பண்ணும். should continue equal to 2 ஆச்சா எம்டியா நான் சொன்னேன்ல பிரிண்ட் நியூ லைன் வந்து நான் பிரிண்ட் பண்றேன். ஓகே, அண்ட் தென் நான் நியூ லைன் வந்து பிரிண்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் வந்து இங்க வந்து நம்ம ஒரு ஃபங்க்ஷனா கிரியேட் பண்ணிடலாம், ஹையஸ்ட் பிட்டிங் வேல்யூ பிட் அமௌண்ட். ஓகே, ஸோ இங்க ஒரு ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்ணேன், def find highest bid amount. ஓகே, அண்ட் bidding ஸோ பிட்டிங் டிக்ஷனரி வந்து நான் வந்து ஹையஸ்டா வந்து நான் இங்க செக் பண்றேன். ஓகே, ஸோ ரெண்டு டேட்டா டைப் வச்சுக்கிறேன். ஸோ இங்க என்ன பண்றேன்னா செக் பண்ணும் ஒரு பாண்டு ஸ்டார்டிங் நான் என்னன்னா வந்து யாரு ஹையஸ்ட் பிட்டிங் எம்டியா நான் வந்து ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். வின் வின்னர் ஈக்குவல் டு எம்டியா ஒரு லிஸ்ட் மை எம்டியா ஒன்று கிரியேட் பண்ணிட்டேன். தென் ஹையஸ்ட் பிட், இங்க ஹையஸ்ட் பிட் நம்ம கொடுத்துக்கோம் பார்த்தீங்களா. ஸோ இனிஷியலா என்ன கொடுக்குறேன்னா ஜீரோன்னு கொடுத்துக்கிறேன். ஹையஸ்ட் பிட் ஈக்குவல் டு ஜீரோன்னு நான் இங்க கொடுத்துட்டேன், ஹையஸ்ட் பிட் ஈக்குவல் டு ஜீரோன்னு. ஸோ இப்போ ஃபால் வச்சு இங்க நான் கண்டுபிடிச்சேன்ல, ஸோ யார் ஹையஸ்ட் பிட்டர்னு சொல்லிட்டு இங்க வந்து நான் பிரிண்ட் பண்ணும். ஃபார் பிட்டர் இன் bidding dictionary, bidding dictionary, for bidder in bidding dictionary. Next, bid amount bidding dictionary equal to bidder. ஓகே, ஒரு வாட்டியா அந்த ஃபாலுக்கு வந்து பிட்டிங் டிக்ஷனரிக்கு போயிட்டு செக் பண்ணிட்டு வந்தா, ஸோ அதை வந்து பிட்டரை வந்து ஒரு வாட்டி வந்து செக் பண்ணும்போது அது பிட்டர் நான் என்ன சொல்லுவேன்னா பிட்டருடைய வேல்யூ இஃப் பிட் அமௌண்ட் ஈக்குவல் டு ஹையஸ்ட் பிட் அமௌண்ட் வந்து ஹையஸ்ட் பிட்டா இருக்கு. ஸோ ஓகே, and highest bid equal to bid amount. Okay, highest bid equal to bid amount அவனா வந்து வின்னர்.
ஸோ இங்க என்ன பண்றேன்னா பிரிண்ட் பண்றேன். பிரிண்ட் நம்ம ஃபர்ஸ்ட் வின்னர் பிரிண்ட் பண்றோம். வின் எஃப்ஸ்டிங் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன் இதுக்கு பிரிண்ட் பண்றதுக்கு. எஃப்ஸ்டிங் கிரியேட் பண்ணி எஃப்ஸ்டிங் கிரியேட் பண்ணிட்டோம்னா இந்த வின்னர்ஸ் வின்னர் வின்னர் இஸ் வின்னர் வின்னர் தான் வின்னர். ஓகே, வித் வித் ஆஃப் ஹையஸ்ட் வேல்யூ. ஸோ இது பண்ணிட்டேன். ஸோ இங்க வித் அமௌண்ட் ஓகே, இது ரைட்டாக ஃபைண்ட் தி ஹையஸ்ட். ஸோ இதுதான் போக இங்க நான் என்ன பண்ணி வச்சுக்கிறேன்னா லாஜிக் அது வந்துச்சு. ஓகே, ஸோ எங்க லாஜிக் அது வந்துச்சோ இங்க நம்ம பிரிண்ட் பண்ணுவோம்ல எம்டி பிரிண்ட். ஸோ அது லாஜிக் அது வந்துச்சு. ஸோ அதனால நம்ம பிரிண்ட் பண்ணிட்டு ரிமூவ் பண்ணிட்டேன். ஓகே, தென் இதுதானே நம்ம போகிறோம். ஃபர்ஸ்ட் யூசர் கிட்ட நேம் வாங்கிக்கிறோம், ப்ரைஸ் வாங்கிக்கிறோம். அது பிட் அமௌண்ட்டு சொல்லி பிட்டுன்னு சொல்லி நம்ம எம்டி டிக்ஷனரியில் நம்ம ஸ்டோர் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு நம்ம வாங்கினதை. அண்ட் தென் யாராச்சும் கண்டினியூ பண்ணுறேன்னு சொன்னாங்க, வைல் போட்டேன். ட்ரூவாக இருந்துச்சா, இஃப் கண்டினியூ கொட்டு ட்ரூவாக இருந்துச்சா இங்கே வரும். இங்கே நேமும் ப்ரைஸும் கேட்கும். ஸோ அதையும் நம்மளுடைய பிட் டிக்ஷனரியில் போயிட்டு ஸ்டோர் ஆகிடும். ஓகேயா, ஸோ திரும்ப கேட்குறோம், யாராச்சும் ஆட் பண்ண போறீங்களா, யாராச்சும் பார்ட்டிசிபேட் பண்ணி பிட் பண்ண போறீங்க அப்படி கேட்கும். ஸோ அவங்க எஸ்ன்னு கொடுத்தாங்கன்னா திரும்ப ஷுட் கண்டினியூ பிட்டிங்கில் ட்ரூ எஸ் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப இது பிரிண்ட் ஆகும். இல்லை அவங்க நோன்னு சொன்னாங்க, எலிக் ஸ்டேட்மெண்ட்டை போயிட்டு ஃபால்ஸ் ஆகிடும். ஓகே, ஸோ இது வாலெட். நெக்ஸ்ட் ஃபைண்ட் ஹையஸ்ட் பிட்டர். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ஹையஸ்ட் பிட்டர் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ டெஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு போயிடும். டெஃப் ஸ்டேட்மெண்ட்டை போயிட்டு ஃபைண்ட் ஹையஸ்ட் பிட்டர், அதுக்கடுத்து பிட்டிங் டிக்ஷனரி. ஓகே, ஹையஸ்ட் பிட்டர் எப்படி இதுவாகுமா எம்டியா ஒரு லிஸ்ட் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஹையஸ்ட் பிட்டரோடைய வேல்யூ 0. ஓகே, வின்னர் ஹையஸ்ட் நேம் வேண்டி கிரியேட் பண்ணிக்கிறேன். வின்னர் ஹையஸ்ட் பிட்னு சொல்லிட்டு கீ வேல்யூன்னு. ஓகே, ஹையஸ்ட் பிட்னா பிட் அமௌண்ட், நேம் வின்னர் தான் பிட்டரு. ஓகே, இங்க கீழே நேமு ப்ரைஸ், இங்க போயிட்டு ஃபார் பிட்டர் இன் பிட்டிங் டிக்ஷனரி. ஓகே, ஸோ பிட்டிங் டிக்ஷனரியில் என்னென்ன சும்மா இங்க கீழே நான் சொல்லிட்டேன். பிட்டிங் டிக்ஷனரியா பிட்டு நான் இங்க ஸ்டோர் பண்ணிட்டேன். பிட்டிங் டிக்ஷனரியா பிட்டு இந்த லிஸ்ட். இது ஆர்குமெண்ட். இந்த பிட்டோடைய டிக்ஷனரியோடைய வேல்யூ என்னது, நான் இங்க டைப் பண்ணல, அதோடைய லிஸ்ட். ஓகே, ஸோ யார் யாராவது பிட்டிங் பண்ணிக்கிறாங்களோ அவங்களுடைய டேட்டாஸ். இல்லை நான் பிட்டிங் டிக்ஷனரி ஈக்குவல் நான் இங்கேயே போட்டேன். ஸோ இது கூட ஒன்று தான். பிட்டிங் டிக்ஷனரி ஈக்குவல் பிட். ஸோ வின்னரு ஹையஸ்ட் நான் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ பிட்டிங் டிக்ஷனரியா என்ன பிட்டு. பிட்ல போவோம். பிட்ல போயிட்டு பிட் அமௌண்ட் ஈக்குவல் டு பிட்டிங் டிக்ஷனரியில் இருக்க பிட்டர். ஓகே, ஸோ பிட்டர் யார் ஹையஸ்ட் பே பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வாட்டியா செக் பண்ணி பார்க்கும். செக் பண்ணி பார்த்துட்டு யார் ஹையஸ்ட் பிட்டரோ அவங்க ஹையஸ்ட் பிட் அமௌண்ட். ஓகே, அதே மாதிரி இது கீ, இது கீழ பிட்டரு. ஸோ வின்னர் ஈக்குவல் டு பிட்டர். இது கீ நம்ம வேல்யூ இங்க கால் பண்ணோம், வேல்யூ செக் பண்ணோம் ஹையஸ்ட். இங்க வேல்யூ பிரிண்ட் ஆகும், இங்க வின்னர் பிரிண்ட் ஆகும். வின்னர் தான் யார் ஹையஸ்ட் வேல்யூ பிரிண்ட் பண்ணாங்களோ அவங்களுடைய நேம். ஸோ த வின்னர் இஸ் வின்னர். வின்னர் தான் அந்த பிட்டரோடைய நேம். அந்த ஹையஸ்ட் பிட் யார் ஹையஸ்ட் பிட் வேல்யூ பண்ணாங்க. ஸோ நான் இங்க ப்ராக்டிக்கல் பண்ணி காட்டுறேன். ஸோ வாட் இஸ் யுவர் நேம் கேட்குதா, நான் காட்டி நாங்கள் டைப் பண்ணுனா
20 நான் கொடுத்தேன். இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, இதுதான் நேமு ப்ரைஸு. ஓகேயா, நேம் கேட்டுச்சு, ப்ரைஸ் கேட்டுச்சு. அப்படின்னா எங்க ஸ்டோர் ஆகுது? டிக்ஷனரியில வந்து ஸ்டோர் ஆகுது. நேம் அண்டு கீயாவும் ப்ரைஸ் அண்டு வேல்யூவாகவும் ஸ்டோர் ஆகுது. ஓகேயா, நேமு ப்ரைஸ். இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து முடிஞ்சிச்சு. இங்கக்கு ஆர் யூ டே எனி அதர் பிட்டர், எஸ் ஆர் நோ, யாராச்சும் எனி அதர் பிட்டர் நீங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போறீங்க அந்த மாதிரி கேட்கும் போது இங்க வரும் ஷுட் கண்டினியூ. யூ ஷுட் கண்டினியூ இருக்கா? இங்க வந்து கண்டினியூ பிட்டர் ட்ரூவா இருந்துச்சா? எஸ் நான் டைப் பண்ணனா, எஸ் டைப் பண்ணனா இங்க வரும். இங்க வந்து நெக்ஸ்ட் பிட்டரோட நேம் கேட்கும். வாட் இஸ் யுவர் நேம், ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து அதையும் டைப் பண்ணிட்டு 13 நான் கொடுத்தேன். இதுனா அவங்கலாம் வந்து இங்க ஸ்டோர் ஆச்சுல இந்த பிட்டோட வேல்யூ. ஸோ அதே மாதிரி வந்து நேமும் ப்ரைஸும் செகண்ட் டிக்ஷனரியில வந்து பிட்ல வந்து ஸ்டோர் ஆகும். கீ வந்து அது வேல்யூ வந்து 30. இங்க திரும்ப வந்து கேட்கும் ஷூட் இங்க கேக்குதா, ஆயுடு எனி அதை விட, ஆயுடு எனி அதை விட எஸ்ன்னு நம்ம கொடுத்தோமா இங்க வரும். இங்க வந்து நேமு இந்த மாதிரி லூப் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா இங்க ஷுட் கண்டினியூ கொண்டு ட்ரூன்னு நம்ம வந்து கேட்கும். அது ட்ரூ ஆகிறதுக்கு ஐயும். ஷோ கண்டினியூ கொண்டு ஃபால்ஸ் ஆயிடுச்சா எலிஃப் ஸ்டேட்மெண்ட் ஷுட் கண்டினியூ நான் இங்க நோன் ஆகுதுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்துடும். இந்த ஸ்டேட்மெண்ட் வந்துடும். நெக்ஸ்ட் என்ன ஆகும் வந்து ஃபைண்ட் ஹையஸ்ட் பிட்டர்னு கேட்டுக்கிறேன்னா ஃபைண்ட் ஹையஸ்ட் பிட்டர் ஈக்குவல் பிட் நான் விட்டுக்கிறேன். ஸோ ஹையஸ்ட் பிட்டர் வந்து கிரியேட் பண்ணதுக்கு வந்து பிட்டு தான் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு நான் இங்க என்ன பண்ணுவேன்னா நெக்ஸ்ட் பிரிண்ட் பண்றேன். ஓகே, அப்புறமா நான் இங்க என்ன பண்ணுவேன்னா பிட்டா வந்து நான் பிரிண்ட் பிட்டு நான் கொடுத்தேன். டுவெண்ட்டி எஸ் அது 30. ஸோ எங்கிட்ட இதா நீங்க வந்து நான் நோன்னு இங்க கொடுத்துட்டதுனால இது பிட் பிரிண்ட் வந்து பிட் ஆகுது. காட்டி வந்து 20 கொடுத்துருக்கேன், அது வந்து 13 கொடுத்துருக்கேன். ஓகேயா, ஸோ வந்து நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் குள்ள ஒர்க் ஆகுது. இந்த ஸ்டேட்மெண்ட்டை போயிட்டு வின்னர் நான் இங்க பிட்டு பிரிண்ட் பண்ணனால நான் இங்க வந்து பிட்டிங் டிக்ஷனரி கொண்டு பிட்னு சொல்லிட்டு அந்த வேரியபிள் வந்து இங்க டிக்ளேர் பண்ணி வச்சுட்டேன். பிட்டிங் டிக்ஷனரின்னு கொடுத்தா அது பிட் அமௌண்ட், இது காட்டி 20 அது 30. ஓகேயா, ஸோ அது பிரிண்ட் ஆகும். ஸோ அது என்னன்னா வின்னர் வந்து எப்படியாவது லிஸ்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஹையஸ்ட் வேல்யூன்னு சொல்லிட்டு 0ன்னு வந்து ஸ்டார்டிங்ல வந்து டிக்ளேர் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ பிட்டர் இன் பிட்டிங் டிக்ஷனரி. ஓகேயா, இது ஃபால் இப்போ ஒரு வாட்டியா ஃபாலுக்குள்ள போவோம். ஃபார் பிட்டர் இன் பிட்டிங் டிக்ஷனரி. பிட்டிங் டிக்ஷனரியா என்ன? பிட். அந்த பிட்டோடைய வேல்யூ நம்ம இங்கே பிரிண்ட் பண்ணிக்கிறோம்ல. ஸோ அதோடைய வேல்யூ என்ன? காட்டி 20 அது 13. ஓகேயா, ஸோ இங்க பண்ணோம் ஃபாலின் ஒரு லூப்பா இங்க போவோம். உள்ள போயிட்டு காட்டி ஈக்குவல் டு 20, பிட்டிங் அமௌண்ட் ஈக்குவல் டு பிட்டிங் டிக்ஷனரி பிட்டர். நான் இங்க பிட்டர் நான் இந்த மாதிரி இது வச்சேன்னா கீ கீயா வந்து காட்டி அது ஏன் கீ. அங்க போய் இங்க பிட் அமௌண்ட், இங்க பிட் அமௌண்ட் என்னது? பிட்டிங் டிக்ஷனரியோட கீ. அதோடைய வேல்யூ வந்து செக் பண்ணும். வேல்யூ வந்து யார் அதிகமா இருக்கு செக் பண்ணி ஹையஸ்ட் பிட் ஈக்குவல் டு பிட் அமௌண்ட் நான் வந்து ஸ்டோர் பண்ணிட்டேன். வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணிட்டேன். பிட் அமௌண்ட் ஹையஸ்ட் பிட் ஈக்குவல் டு பிட் அமௌண்ட்னு. ஸோ அந்த பிட் அமௌண்ட் ஹையஸ்ட் பிட் அமௌண்ட் கூட பிட் அமௌண்ட். ஸோ ஹையஸ்ட் பிட் என்னது? 30. யார் வந்து ஹையஸ்ட் பே பண்ணிக்கிறாங்கன்னு. அதுக்கடுத்து இங்க வின்னர்னு இருக்குல்ல, இந்த வின்னர் வந்து அவங்களுடைய நேமு. ஓகேயா, ஸோ அவங்களுடைய நேம் இங்க வந்து வின்னர் ஈக்குவல் டு பிட்டர் நான் சொல்லிட்டேன். பிட்டு தான் வந்து கீ. கீ என்னது? காட்டி அது இது. இங்க நான் என்ன பண்ணி வச்சுக்கேன்னா ஹையஸ்ட் பிட், யார் ஹையஸ்ட் பிட் பண்ணிருக்காங்க அதுன்னு. ஸோ த வின்னர் இஸ் வின்னர். அது இங்க வந்து பிரிண்ட் ஆயிடும். இங்க அஸ்டிங் மூலமா நான் இங்க பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே,
ஸோ அது கூட நான் வந்து கிளாஸிஃபைக்கு நான் பிரிண்ட் பண்ணிடுறேன். பிரிண்ட் வின்னர். ஸோ அது அப்புறமா ஸ்டேட்மெண்ட் அந்த எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, ஸோ வின்னர் வந்து பிரிண்ட் ஆகும். வின்னர் வந்து யார் ஐஎஸ் பிரிண்ட் பண்ணிக்கிறாங்க, எஸ்டிங் போட்டுக்கிறேன், ஐஎஸ் பிட் ஈக்குவல் டு 30. ஸோ இதுதான் வந்து ஆப்ஷன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கணுமோ லோகோ வந்து பிரிண்ட் பண்ணணும். ஓகே, ஸோ லோகோக்கு வந்து நான் வந்து ஒரு நியூவாக ஒரு 100 ப்ராஜெக்ட் வந்து லோகோ 1.py சொல்லி நான் இந்த பிரிண்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ வந்து இதை வந்து இங்கே எடுத்துகிட்டு வரணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணேன்னா இம்போர்ட் லோகோ 1 இந்த ஃபைல் வந்து இங்கே இம்போர்ட் பண்ணுறேன். இம்போர்ட் பண்ணிட்டு பிரிண்ட் லோகோ 1.art. ஓகே, லோகோ 1ல இருக்க ஆர்ட் வந்து நான் இங்கே பிரிண்ட் பண்ண சொல்லுவேன். நான் ஆர்ட்டுன்னு எங்கே வச்சுக்கிறேன், இதுதானே ஆர்ட்டு. ஸோ இப்போ நான் ரன் பண்ணேன்னா பிரிண்ட் ஆயிடுச்சா. ஸோ இதுதான் நம்மளுடைய ஆப்ஷன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.